குறித்து வேதத்திலே ஆராய பார்த்தேன். 5 காரியங்கள் இருக்கு. 3 காரியங்கள் மாத்திரம் காலை ஆராதனையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நோவா, வாசிக்கலாம் என்னோடு கூட. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா என்றால் தேற்றுகிறவன், கம்ஃபர்ட், தேற்றுகிறவன். பாருங்க, ஆராதனையிலும் என்ன சொன்னார்களோ பாஸ்டர் அம்மா, அதில் பாதி செய்தி இதில் கொடுப்பேன். அதே தலைப்பு தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமாய் இதை கர்த்தர் நம்மை நடத்துவாள். பாருங்க, அந்த காலத்திலே, ஆதாம் காலத்திலே தேவன் பூமியை சபித்தார். நீ என்ன வேலை செய்தாலும் முள்ளும் குறுக்கும் தான் உனக்கு வரும் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை நீ புசிப்பாய். 17ஆம் வசனம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சாபமான வாழ்க்கை தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவாவுடைய தகப்பன் வரைக்கும், லாமேக்கு வரைக்கும், ஆதாம் முதல் லாமேக்கு வரைக்கும் ஏறக்குறைய 9 தலைமுறைகள் சாபம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆசை, இந்த பூமியில் இருக்கிற சாபத்தை நீக்குவதற்கு பிள்ளை பிறந்தால் ஒரு பெயர் வைக்கலாமே என்று யோசித்தார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெயர்கள் வைக்கிறோம், நம்முடைய உறவுகளை சார்ந்த பெயர்கள். இல்லை, நமக்கு முதல் எழுத்து இங்கிலீஷில் என்ன எழுத்து, பி வருதா, அப்போ பி, ஜே வருதா, ஜே, அப்படி பார்ப்போம். இல்லை என்றால் நம்முடைய முற்பிதாக்களுடைய பெயர்களை நாம் வைப்போம். இங்கே ஒரு தகப்பன் பெயர் கொடுக்கிறான். கர்த்தர் சபித்த பூமியிலே இவனாலே ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். 9 தலைமுறை சாபங்கள் நிறைந்த வாழ்க்கை. 10வது தலைமுறை நோவா பிறந்த பொழுது ஜனங்களுக்குள் இருக்கிற எல்லா சாபங்களை உடைப்பதற்காக நம்பிக்கையோடு அவனுக்கு பெயர் வைத்தார்கள். அதே போல அந்த நம்பிக்கைக்கேற்ற போல நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய சாபங்கள், நம்முடைய வீடுகளில் இருக்கிற சாபங்கள், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் இன்றைக்கு நீக்கி போடுவார். இன்னைக்கு நோவா நமக்கு பிறக்கல, நோவாவை காட்டிலும் பெரியவர் என் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் இரட்சகர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், சாபங்களை சிலுவையிலே சுமந்து கொண்டவர். சரி, இன்றைக்கு பாருங்க, இந்த நோவாவின் வாழ்க்கை அவர்கள் ஒரு நோக்கத்தோடு பெயர் வைத்தார்கள். நோக்கத்தோடு இருக்க, ஒரு பிள்ளை நோக்கத்தோடு வளர்க்கணும். பிள்ளையை பெற்றெடுப்பது மாத்திரமல்ல முக்கியம், அந்த பிள்ளையை ஒரு நோக்கத்தோடு வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை ஏதோ 5 3 பெற்றெடுத்துட்டோம், ஏதோ ஒன்று வாழட்டும், ஏதோ ஒன்று செய்யட்டும். நமக்கு கொடுத்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளேயே நாம் வளர்க்க வேண்டும். சரி, நோவாவை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நோவாவுடைய பெயரின் அர்த்தம் தேற்றுவான். தேற்றுவான் இஸ் த கம்ஃபர்ட். 3 காரியங்கள் நோவாவுடைய வாழ்க்கையில் நடந்த 3. 1, அனைவரும் போன பாதை நோவா போகவில்லை. அனைவரும் போன பாதை நோவா போகவில்லை. 2வதாக, அப்படியே செய்தான். 3வதாக,
ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டான். 3 ஆவரம் அப்படியே வரும். 3 காரியங்கள் நோவாவின் வாழ்க்கையிலே ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒன்று, முதலாவது, அனைவரும் போன பாதை அவன் போகலை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார். எல்லாரும் நோவாவின் நாட்கள், ஆதாம் முதல் நோவாவின் நாட்கள் வரைக்கும் 2000 வருஷம். ஆனால் 4 பேப்பர்லயே அது முடிச்சிட்டாரு மோசே. 4 பக்கத்தில் 2000 வருஷத்தின் கதையை முடிச்சிருக்கிறார். ஆனால் நடந்த சம்பவங்கள் ஏராளம். இந்த 2000 வருடங்களிலே நடந்த சம்பவம் தான் நாம் பார்க்கிறோம். அப்போ 2000 வருஷத்துல எவ்வளவு மக்கள் தொகை அந்த நாட்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவர்களுக்கென்று ஒரு வழி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த உலக வாழ்க்கை, உலகத்துக்குரிய காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, மனுஷனை தேவன் சிருஷ்டித்ததற்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எல்லாத்தையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் எல்லாவற்றையும் படைத்தவர் நல்லது நல்லது என்று சொன்னவர். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஏன்? ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வழிகளிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோவா மாத்திரம் எல்லாரும் நடந்த வழியில நடக்கல, அவன் கர்த்தர் நியமித்த வழியிலே நடந்து போனான். கஷ்டமா தான் சொன்னாங்க இல்லைங்களா? நோவா, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தான். இப்போ வாசிக்கலாம் 8ஆம் வசனம் 6-8. நோவாவுக்கு ஏன் இவ்வளவு பேருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கல? ஏன் நோவாவுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, நோவாவுடைய பிள்ளைகளும் அங்கு இருக்கிறார்களே, நோவாவுடைய உறவினர்கள் அங்கு இருக்கிறார்களே, நோவாவை சார்ந்த குடும்பம் அங்கு இருக்கே, ஏன் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் பிறப்பின் நோக்கமே கர்த்தர் அவன் மேல் தயவாய் இருப்பதுதான். எந்த நோக்கத்துக்காக அவனுக்கு பெயர் சூட்டினார்களோ பெற்றோர்கள், எந்த தரிசனத்துக்காக பெயர் சூட்டினார்களோ அந்த தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவினுடைய வம்ச வரலாறு படிக்கலாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அஷ்டமா சொன்னாங்க இல்லையா, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தார். இப்படி வரல பாஸ்டம், கொஞ்சம் லைட்டாக அவங்க போனாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் கிறிஸ்தவங்க தானே, கிறிஸ்தவங்க நாங்கள் கை தூக்குங்க, நான் கிறிஸ்தவங்க. ஆமாம், இல்லை கிறிஸ்தவங்க. ஓகே, பாருங்க, அந்த வம்சத்துக்குள்ளே அங்க இருக்கிற எல்லாருக்குள்ளே நோவா சற்று வித்தியாசமானவன். அவன் நடந்த விதங்கள், அவன் போன பாதைகள் கர்த்தரை சார்ந்து போய் கொண்டிருந்தான். உலகம் ஒரு பக்கம் போகும், கிறிஸ்தவர்கள் இன்னொரு பக்கம் போகணும். அல்லேலூயா. நாம கிறிஸ்தவங்க உலக வழிபாடுகளை போல, உலகத்தில் இருக்கிறவர்களை போல போகல. மோசே, மன்னிக்கும், நோவா உலகத்தில் எல்லாரும் ஒரே பக்கமா போனாங்க, நோவா மாத்திரம் கர்த்தர் பக்கம் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி போகிறோம், எப்படி இருக்கிறோம்?
நம்மை சுற்றிலும் ஒரு சமுதாயம் இருக்கு, நம்மை சுற்றிலும் ஒரு உறவுகள் இருக்கு, நம்மை சுற்றிலும் சில குடும்பங்கள் இருக்கு, நமக்கு சுற்றிலும் சிநேகிதர்கள் உண்டு. இவர்கள் மத்தியிலே நான் அவர்களோடு போகிறோமா, தேவனோடு போகிறோமா? நோவா தன் இருந்த எல்லா காலத்தில் உத்தமனாயிருந்தான். வாசிக்கலாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம். நோவாவுக்கும் நமக்கும் ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவள் போல மனுஷர்களுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே. பாருங்க, உலக வழிபாடு. நீங்கள் கிறிஸ்துவனோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், உலகத்தில் சில வழிபாடுகள் இருக்கு, உலகத்திற்கு சில காரியங்கள் செய்வார்கள். நாம் ஒரு காலத்தில் செய்திருக்கலாம், ஒரு காலத்தில் நாம் அதை அனுசரித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை நான் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்துக்கு சார்ந்திருக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுது? ஆகியதான் நோவா காக்கப்பட்டார். கொஞ்ச காலம் வாழ போறோம், சத்தியத்துக்காக வாழலாமே. இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம், விட்டுடுங்க. இனிமேல் கர்த்தருக்காக நிற்போமே, கர்த்தருக்காக எதை வேணாலும் சாதிப்போமே. ஆண்டவருக்காக எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். வசனம் அப்படித்தானே சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரித்ததுண்டானால் சாகணும், ஜென்ம சுபாவத்துக்கு சாகணும், ஜென்ம காரியங்களுக்கு சாகணும். உலக வழிபாட்டுக்கு எப்போ சாவோமோ கிறிஸ்துவுக்காக நாம் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரு சங்கீதம் 1:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 1:1 வாசிக்கலாம். சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், உட்காராமல், இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். பாருங்க, நீங்களும் நான் அவங்களோடு கூட நேரத்தை செலவு செய்வதை விட, அவங்களோடு கூட உட்கார்ந்து கதடிப்பதை விட, அது இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போலவே நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் அதை வேதத்தில் உட்கார்ந்து நாம் சத்தத்தை கேட்போம். ஆண்டவர் பேசினா நமக்கு அற்புதம் நடக்கும். அவங்க போய் உட்கார்ந்தா பேசினா ஒன்றும் நமக்கு நடக்காது. முடிவு பிரச்சனை வெளியே வருவோம். ஆனா வேதத்தை வாசித்து நீ வெளியே வரும் பொழுது உன் முகம் பிரகாசமா இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாரும் ஒரு கூட்டமா இருந்தாங்க. மோசேவை மாத்திரம் கர்த்தர் சொன்னாரு, என்னோடு சஞ்சரி, என்னோடு என்னோடு பேசு, நான் உன்னோடு பேச வேண்டும் சொல்லி 40 நாட்கள் முடிந்து மோசே இறங்கி வரும் பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, மோசே உன் முகத்தை என்னால பார்க்க முடியல. சபையே, நீ தேவனோடு பேசுகிறதை, அவர் உன்னோடு பேசுகிறதை, அவருடைய மகிமை உண்மையில் விளங்குறதை உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன் கூட இருக்கிறவனுக்கு நிச்சயமாய் தெரிந்தே ஆக வேண்டும், தெரிந்தே ஆக வேண்டும். இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யாதவனை ஒரே ஒரு மோசேவுடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய காரணம், மோசே sit with God, தேவனோடு உட்கார்ந்தான். பரியாசக்காரர்களோடு உட்கார வேண்டாம், கதடிக்கிறவர்களோடு கூட உட்கார வேண்டாம். நம்ம ஆவி கெட்டு போயிடுது, நமக்குள்ள இருக்கிற ஆவி கெட்டு போயிடும். பேச பேச பாவங்கள் பெருகும், பேச பேச பிரச்சனைகள் உருவாகும். நாங்க சொன்னது போலவே நாம் தேவனோடு அதிகமா பேசுறவங்க இருந்தா மனுஷனோடு கூட ஷார்ட். நமக்கே நம்ம குடும்பம் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜெபிக்க பழகிக்கொள். இவ்வளவு நடக்குது. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். பாருங்க, ஒரு வசனம் நான் எழுதி வச்சுக்கிறேன். சுற்றி உள்ளவர்கள் எப்படி வாழுகிறார் என்பதை வைத்து நம் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. நமக்கென்று சுய புத்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுற்றில யார் எப்படி வாழ்றாங்க, அவங்க என்ன போறாங்க, என்ன செய்றாங்க, அவங்கள பார்த்து வாழ்ந்துட்டா நாம கெட்டு போயிடுவோம்.
நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கத்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கென்று சில ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார். நமக்கென்று சில மேன்மை கத்தர் வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் ஓடுவோம். அல்லேலூயா. எந்த மனுஷனை பார்த்தால், யாரை பார்த்தால், இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. அவங்க போய் பேசுறாங்களா பாஸ்டர், அவங்க சினிமா பார்க்கறாங்களா பாஸ்டர், அவங்க இதை பண்றாங்களா பாஸ்டர், கிறிஸ்தவங்க பாஸ்டர். ஏன் நம்ம பார்க்க கூடாது? நம்ம பார்க்க கூடாது. சபையே, இன்னைக்கு சமுதாயம், உலக வழிபாடுகள் ஒரு பக்கமா இருந்தாலும் நீ தேவனோடு நட. மற்றவங்களுக்கு நீ விகற்பமா இருக்கலாம், மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாரோடு கூட சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல. பன்றிகளை போல கூட்டமாய் ஒரே பள்ளத்தில் விழுகிற அல்ல. நான் ஆட்டுக்குட்டியாய் இருக்க விரும்புகிறேன், நான் சிங்கமாய் இருக்க விரும்புகிறேன், நான் கழுகாய் இருக்க விரும்புகிறேன், நான் உயர பெற விரும்புகிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமை. நல்ல கைகளை தட்டி. நோவா மற்றவர்களை போல நடக்கவில்லை, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்படியே செய்தான். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவன் செய்து முடித்தான். சில வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது புரியாம இருக்கும், அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு அதுதான் இதில் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு புரியாவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு புரியாது. ஏன்னா அவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:14. நீ கொப்பேர் மரத்தால் பாருங்க, ஒரு பேழையை உண்டாக்கும். முதல் முறையாக பேழை என்ற வார்த்தை நோவா கேட்கிறான். அது என்னது பேழைன்னு தெரியாது. அது எந்த மாதிரி இருக்கும்? அது நீளமா இருக்குமா, உயரமா இருக்குமா, அகலமா இருக்குமா, இல்ல கீழே இருக்குமா, அது பத்தியே தெரியாது, புரியல. சில வேளையில் ஆண்டவர் நமக்கு பேசுகிறது புரியாது. எனக்கு எத்தனையோ முறை ஒரு வசனத்தை வாசித்தேன், எரேமியா 33:3. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எரேமியா 33:3 தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் இல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு கொடுத்து. அது அங்க போதும். அது எனக்கு ரொம்ப அறியாது. உனக்கு எது அறியாததோ அவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து அறியும். சில வேளை நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம், இது என்ன ஓகே, இது என்ன கரெக்டுன்னு. புரியாதது ஒன்று சொல்லும்போது நம்ம சொல்லுது இது தெரியாத எனக்கு அப்படின்னு மனுஷங்கிட்ட பேசலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட மாத்திரம் புரியாததை செய்யணும். டெஸ்ட், விசுவாச டெஸ்ட். நோவாவை விசுவாசத்தில் பரீட்சிக்கிறார். பேழையை உண்டு பண்ணி சொல்றாரு. அதுக்கேற்ற போல அகலத்தையும் அவர் சொல்லுகிறாரு, அகலத்தையும் வைத்து பண்றாரு. பண்ணி எல்லாமே ஆயத்தமா போய் கொண்டுட்டே இருக்கு. சபையே, கர்த்தர் சில காரியங்கள் நமக்கு சொல்லும் பொழுது, பைபிளை படிக்கும் பொழுது புரியாது. சோத்ரம். அல்லேலூயா. அது சொல்றாரு, நோவாவுக்கு புரியல, ஆனா விசுவாசித்தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொன்னேன். கர்த்தர் எப்பவுமே எல்லாரும் சொல்றது போல சொல்ல மாட்டாருங்க. உனக்குன்னு விசேஷம் ஒன்று வைத்திருக்கிறார். அவர் சொல்றது நம்மளால புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கீழ்ப்படியணும். நோவாவுக்கு ஒண்ணுமே புரியல. தன் மனைவி கிட்ட சொல்றாரு, தன் பிள்ளைகளை கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னாக்கா அவர் சொல்றாரு, ஐயோ பேழையா, ஏன் இந்த ஒம்பு, எதுக்கு உனக்கு இந்த வேலை, அதெல்லாம் என்னென்ன தெரியாது இல்லையா, மழை வரும்னு சொல்றாரு, எல்லாத்தையும் அழிக்கிறேன், இதுக்குள்ள போனவங்களை மாத்திரம் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல சும்மான்னு சொல்லல. நோவா என்ன விசுவாசித்தானோ தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தை அந்த விசுவாசத்துல கொண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? காணப்படாதவைகளின் நிச்சயம். எது நமக்கு காணப்படாது இருக்கோ அது விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு புரியுதோ இல்லையோ கீழ்ப்படி. 7 நாள் எரிகோவை சுற்றி வாங்கினாரு, அவங்களுக்கு புரியல. 7ஆவது நாள் 7 முறை சுற்றுண்டாரு, ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அப்படி கீழ்ப்படிந்ததுனால தான் அது இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இவங்க சுத்ததுனால விழல, இவங்க சுத்ததுனால விழலைங்க, கீழ்ப்படிந்தாங்க. எதுவுமே பேசாம அப்படியே கீழ்ப்படிந்து.
சில வேளை ஆண்டு நம்மளோடு பேசுவார், இதை செய் மகளே, இதை பார் மகளே, இதில் பேசு மகளே, இதை கேள் மகளே சொல்லும் பொழுது அவன் நமக்கு கொடுக்கிற பைபிள்லேருந்து கொடுக்கிற ஆச்சரியமான பதில் இருக்கும். இது எப்போ நடக்குன்னு யோசிக்க வேண்டாம், கொடுத்ததை அப்படியே செய்து முடிப்பான். அல்லேலூயா. உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நிச்சயம் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, மூடி விழது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆனால் அவர் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும். கண்மலை கிட்ட எல்லா ஜனங்களை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இப்ப சொல்லுகிறாரு, கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. நினைக்க இந்த கல்லுக்கு முன்னாடி கொண்டு போனா இவ்வளவு லட்சக்கணக்கானுக்கு ஜனம் எப்படி தண்ணி எப்படி யோசிக்கல. அவன் அப்படியே போய் கீழ்ப்படிந்தான். அந்த கண்மலையை பார்த்து ஒரு முறை அடித்தான், இரண்டாவது முறை அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. உனக்கு ஆச்சரிய அதிசயம் எங்க தெரியுமா இருக்கும்? வேறு எங்கே அல்ல. நீ எங்க எது வராது நினைக்கிறையோ அங்க இருந்து உனக்கு அற்புதத்தை கத்த செய்வார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எந்த இடத்துல எது இல்லை நினைக்கிறாயோ, எந்த இடத்துல எது வராது நினைக்கிறையோ, இன்னைக்கு ஊழியக்காரன் நான் உங்களுக்கு நீ போ, அது உனக்கு புரியாது, அது உனக்கு தெரியாது. ஆனால் என் கர்த்தர் அதிலிருந்து உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருவார், அதிலிருந்து ஒரு நன்மை கொண்டு வருவார், அதிலிருந்து ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருவார். நீ அங்க நின்னா போதும், கர்த்தர் எல்லாம் செய்வார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரமா சத்தமா நிக்கணும். அதுதான் நம்ம ஏன் இந்த கல்லு கிட்ட நிக்க வைக்கிறேன்னு சொல்லுவேன். அங்க நிக்க வைக்க சொன்னது யார் தெரியுமா? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர், யாவையும் செய்து முடிக்கிறவர். உன்னை கொண்டு போய் ஏதோ ஒரு மனிதன் கொண்டு போய் இங்க நிக்க வைக்கல, அதை படைத்தவர் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். என்ன நடக்குதுன்னு தெரியாது, எதுவுமே சொல்லல. மோசே கிட்ட எதுவும் சொல்லல. ஏதாவது சொல்லியாது இருந்திருந்தா அங்க போய் நம்ம இங்க போலாம், பார்வன் தொடர்ந்து வரட்டும், நமக்கு சிவந்த சமுத்திர வழி உண்டு வாக்குவார் என்று சொல்லி கொண்டு போயிருக்கலாம். எதுவுமே சொல்லலைங்க ஆண்டவர். சில வேளை நம்ம ஜபங்களுக்கு மௌனமா இருப்பாரு, சில வேளை நம்ம கண்ணீருக்கு மௌனமா இருப்பாரு, சில வேளை நம்ம படுகிற வேதனைக்கு மௌனமா தான் இருப்பாரு, சில வேளையில போகிற நிந்தையான பாதையில அவர் மௌனமா தான் இருப்பாரு. ஐயோ இவ்வளவு கேட்கிறேனே, இவ்வளவு கதறுகிறேனே, எனக்கு ஏதாவது வழி காண்பிக்கவில்லை என்று உனக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்தும் பொழுது அது தானாய் சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிற வல்லமை என் தேவனுக்கு இருக்கும் என்றால், இன்னைக்கு எந்த சூழ்நிலைகளோடு நீங்க வந்திருக்கிறாயோ, எந்த நெருக்கத்தோடு வந்திருக்கிறாயோ, எவ்வளவு போராட்டத்தோடு வந்திருக்கிறாயோ, அதிலிருந்து உன்னை விடுதலையாக்க என் தேவனாலே முடியும். நீ அறியாததும் நீ அறியாததும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல இயேசு சொல்லுகிறாரு, திராட்சரசம் ஆச்சு. மரியாள் வந்து சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாங்க அப்படியே பாருங்க. அவர் என்ன 6 கச்சாடிகள் இருக்கு. அதுல என்ன இருக்கு? ஆல்ரெடி இந்த கச்சாடிகள் எங்க இருக்கும்? வெளியில கால் கழுவுறதுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே கால்களை கழுவி 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 எல்லா தண்ணி குறைஞ்சுதான் இருக்கு. இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பணிவிடைக்காரர்களை பார்த்து, வேலைக்காரர்களை பார்த்து, இப்போ நீங்க அதுல தண்ணீரை ஊற்றுங்கன்றாரு. வேலைக்காரர்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல, திராட்சரசம் இல்ல. அப்ப தண்ணி ஊத்தணும் என்ன அர்த்தம்? அப்ப இன்னும் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? கூட இருக்கிறவங்க வேலைக்காரங்க கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு திராட்சரசம் இல்லையே, ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு திராட்சரசம் பத்தலையே, இப்ப மறுபடியும் தண்ணி ஊத்துறா, இன்னும் ஒரு கூட்டம் வருமோ என்று யோசிக்கிறார்கள். ஆனா என் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்லது. என் வேதம் இயேசு சொல்ற அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். புரியாததுதான் சில வேளையில, சில வேளை நமக்கு அது புரியாததுதான். தேவன் செய்கிறது புரியாது. வேதம் சொல்லுகிறது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமானதை சொல்லு. இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றி. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரன் நான் உங்களுக்கு இப்பொழுது ஏதோ ஒன்று தோன்ற போகிறது, இப்பொழுது உனக்காக ஒரு வாசல் திறக்க போகிறது, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கத்த செய்ய போகிறார். முந்தின நினைத்து யோசித்து இது நடக்கலையே, இது இன்னும் நடக்காமல் எல்லாவற்றையும் ஒளிந்து போயின சகலத்தையும் புதிதாக்குவேன், இன்றே அதை நான் செய்து முடிப்பேன். நல்ல கைகளை தட்டி இப்பொழுது 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 நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன். நான் ஆறுகளை உண்டாக்கும். கத்த சொல்ல, வறண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கை ஆறுகளால் நிரப்பப்படும், வறட்சியோடு இருக்கிற வாழ்க்கை செழிப்பாய் மாறும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முன்ன இப்படி பழசை யோசிக்க வேண்டாம். யோசித்தா நமக்கு வேதனை தான் பெருகும்.
பழையவைகளை நினைக்கும் பொழுது வேதனைகள் பெருகும். அதான் கர்த்தனை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நினைக்காதீங்க, பழசு எதுவுமே நினைக்காதீங்க, அது போகட்டும். புதிய காரியத்தை உனக்கு செய்வார். இப்பொழுது அது தோன்று. நான் வனாந்தரத்தில் உனக்கு வழி, நீ நினைக்கிற வழியே இல்லை நினைக்கிறாயோ, இங்கே கர்த்தர் உனக்கு வழியை உண்டாக்க முடியும். ஏனென்றால் என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீ அவருக்காக செய்தா அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இன்னைக்கு எதுவுமே புரியலையே பாஸ்டர், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி போய் இந்த ஓட்டத்தை நான் முடிப்பேன்? என்னை சுற்றிலும் இவ்வளவு நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இருக்கு, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று இந்த காலை வேளையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு தேவ வார்த்தை நேரடியாய் வருகிறது. நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்று. இந்த நொடி பொழுது ஏதோ ஒன்றை கர்த்தர் உனக்கு தோன்ற பண்ணுவார். நோவா ஒரு பேழையை கட்டினான், அது என்னன்னு தெரியாது, கட்டினான். தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினான், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்னும் ரெண்டு குறிப்பு இருந்தால் எவ்வளோ நேரத்துக்கு போயிருக்கும். ஆக நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் குமாருடைய மனைவிகளையும். ஆமா, பேழைக்குள்ளே எப்படியாகலும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்கள் கொடுத்ததை பேர்பட்ட ஒரு சொந்த சபைக்குள்ள ஒரு நாள் நிச்சயம் பிரவேசிப்போம். இதை விட பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகம் வரணும். நோவா சுற்றிலும் ஜனங்கள் மரித்து போனாங்க. நோவா குடும்பம் இன்னைக்கு 8ல் 8, நம்ம யூடியூப் சேனலில் ஒன்று போட்டோம், 8ல் 8, அது மாதிரி ஒரு 8 பேரை கர்த்தர் காப்பாற்றான். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லுகிறாரு. நம் குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேர் சீக்கிரமாக இந்த பேழைக்குள்ளே வந்து பரலோக பேழைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போக வேண்டும். நோவாவுக்கு அந்த காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நேரம் அங்கே போய் 8 பேருக்கு அவர்களை சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை பரதேசிக்கு கொண்டு போனது போலவே நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரதேசிக்கு பரலோகத்துக்கு போக வேண்டும். நம் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சபைக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் சொல்லுவாங்க, பிள்ளைங்களோ ரட்சிக்கப்படாத யாராவது இருந்தால் அவங்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டு செபிங்க. ஜெபம் காரியத்தை மாற்றும். ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் அனைவரும். இப்போ உங்க வீட்டில் அது நடக்கணும், அதை வச்சு தான் ஜெபம் பண்ணும். அப்போஸ்தலர் 16:31 வச்சு ஜெபம் பண்ணுங்க. உன் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் சீக்கிரமாய் ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே காரியம் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் பாஸ்டம்மா நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லா ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். சொன்னான், நல்லா வாழ்ந்தான், நல்ல சாப்பாடு, நல்ல துணி, நல்ல வீடு எல்லாம் இருக்கு. கீழே ஒருத்தர் இருக்கிறான் பிச்சைக்காரன், ஒன்றும் இல்லாதவன். 2 பேரும் மறிச்சிட்டான். மரணம் 2 பேருக்கும் வந்துச்சு. ஏழைக்கு வரும், பணக்காரனுக்கு வரும், படிச்சவனுக்கு வரும், படிக்காது எல்லாருக்கும் வரும். ஆனால் மரணத்துக்கு பிறகு இந்த லாசரு நல்ல கம்ஃபர்டான இடத்துக்கு போயிட்டான், நல்ல தேற்றக்கூடிய இடம். எப்போ நம்ம நோவாக்கு அந்த பேரை வச்சோமோ அவன் தேற்றப்படுகிறான். He is the comforter. பாருங்க, இந்த உலகத்தில் அவன் எவ்வளவோ வேதனை, ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டம், தூக்கத்துக்கு கஷ்டம், அவனுக்கு நல்ல உணவு இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை, உறவுகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒருவன் மரித்தான். நாம என்ன பண்ணுவோம்னா அவனை அற்பமாக தான் எண்ணுவோம். ஆனால் பரலோகம் அவனை அங்கீகரித்தது, பரலோகம் அங்கீகரித்தது அவனை. இந்த ஐஸ்வர்யவன் மரித்தான், இவனும் 2 பேரும் போயிட்டாங்க. கேட்குறாப்பா, லாசரை அனுப்பி கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி, 1 drop நாக்கில் வச்சா போதுன்றான். வசனம் சொல்லுகிறது, எரிகிற அக்கினி ஜோலையில் அவன் இருக்கிற வேதனைப்படுகிறான்னு இருக்கு. அந்த லூக்கா சுவிசேஷத்திலே நீங்கள் வீட்டில் இப்போ அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்த
அப்போ லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்தீங்கன்னா இருக்கும். அவன் 16ஆம் அதிகாரம் 24லேருந்து அப்படியே நீங்கள் வாசிக்கலாம். அந்த முழு வசனங்களை வாசிக்கும்போது அவன் நெருப்பில் துடிக்கிறான். இப்போ அவங்க ஜெபம் பண்ணுறான், நரகத்தில் ஜெபிக்கிறான். அதுதான் முக்கியம். என் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சபையே, நம்ம அங்கே ஜெபம் பண்ண கேட்க மாட்டார், இங்கேயே ஜெபம் பண்ணு. என் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா. என் வீட்டில் இருக்கிற யாரும் அந்த அக்கினி ஜுவாலையில் இருக்கிறவங்க நான் பார்க்கக்கூடாதுப்பா. தயவு செய்து இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை பார்க்கட்டும், அங்கே மாத்திரம் என் குடும்பம் நரகத்தில் வேதனைப்படுகிறதை நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. அது எனக்கு தாங்காண்டவர், அந்த கிருபனுக்கு தாங்காண்டவரே. சபையே, இன்றைக்கு இந்த நாள் உனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. இங்கே பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உன் மூலமாய் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த ரட்சிப்புக்கு உன்னை கர்த்தர் வழிகாட்டியே வைத்திருக்கிறார். நோவா ஒருவன் தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிற போல நீ யாரை ஆதாயப்படுத்துகிற இல்லையோ உன் வீட்டை ஆதாயப்படுத்து. உன் குடும்பத்தை எப்படியாக பல்லவத்துக்கு கொண்டு வந்து சேரு. உன் வேலை அதுதான். நீ வாழ்நாள் முழுதும் எந்த வீட்டுக்கு நீ வாழ போயிருக்கிறாயோ, எந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த வீட்டை பரலோகத்துக்கு வழி நடத்து. இல்லைன்னா அங்கே போய் அந்த ஐஸ்வர்யன் மாதிரி கதறக்கூடாது, கதறக்கூடாது. அதான் ஜெபம் பண்ண. அந்த வசனம் நோவாவின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமாரன் எப்போ இயேசு வருவாருன்னு தெரியாது, எப்போ கதவு அடைப்பன்னு தெரியாது. அதற்குள் ஆயத்தமாக இருப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம்